நாகமணியை எப்படியாவது அடைஞ்சு உங்க 2 பேருக்கும் உயிர் கொடுத்து உங்க கூட நானும் நாகலோகத்திலேயே வாழணும். அதுதான் என் லட்சியம். உன்னோட லட்சியத்துல நீ பாதி அடைஞ்சிட்ட. நாகமணியை எப்படியாவது வசப்படுத்திக்கிட்டு அப்பாவுக்கு அம்மாவுக்கு உயிர் கொடுத்து நாகலோகத்துக்கே திரும்பி வா அமிர்தா. வாணி, வாணி, இது வர அத்தை. கிரகப்பிரவேசத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எப்படியோ நம்ம அர்ஜுன் கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சது. ஆமா அத்தை, கடவுள் அருளால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆமாமா. கர்ணா, சித்ரா, சீக்கிரம் வாங்க, நேரம் ஆகுதுல்ல. சித்ரா, நாங்க உன்னை கல்யாணத்துல ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? போகட்டும் விடு. கிரக பிரவேசம் பண்ணும்போதாவது வீட்டுக்கு வந்துட்டியே. ஆமாமா, கல்யாண வீட்டுல கலகலன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆட வேண்டியது நீதான். ஆனா நீ கல்யாணத்துல இல்ல. நீ இல்லாம கல்யாண வீடு வெறிச்சோடி இருந்தது. நல்ல வேலை, இப்பவாது வந்துட்டியே. ஆமா பாட்டி, நம்ம வீட்டுக்கு வரப்போற புது தங்கச்சிய வரவேற்க துடியா துடிச்சிட்டு இருக்கேன். அது என்னமோ இந்த அமிர்தா உலகமகா அழகி மாதிரி இல்ல ஆட்டம் போடுறான் இந்த அர்ஜுன். வரட்டும், அதையும் பாத்தரலாம். அது சரி, எங்க நம்ம ராஜராணி இன்னும் வரல? கல்யாண மண்டபத்துல இருந்து அமிர்தாவை அர்ஜுன் டைரக்டா ஹனிமூன் கீது கூட்டிட்டு போயிட்டானா என்ன? சித்தப்பா, அப்படியும் இருக்கலாம். ஏன்னா நம்ம அர்ஜுன் தான் அர்ஜுன் ஆச்சே. போதும் சும்மாரிடா. கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையும் கோயிலுக்கு போயிட்டு தான் வரணும். நான் தான் அவங்கள கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பினேன். இப்ப வந்துருவாங்க. சரி சரி, அவங்க வர்றதுக்குள்ளார கிரக பிரவேசத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லாம் ரெடி தானே மாமா? அதெல்லாம் பொம்பளைங்க டிபார்ட்மெண்ட். நாங்களே ரிலாக்ஸ்டா இருக்கோம். நீங்க எவ்வளவு அவசரப்படுறீங்கன்னு புரியலையே. புது மருமக வரப்போறல, அதான் விஷ்ணுவுக்கு சந்தோஷம் இல்ல? 2 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சு. இனிமே ரிலாக்ஸா இருக்கலான்னு ஏதாவது பிளான்ல இருக்கியா விஷ்ணு? பின்னவா, எங்க வீட்ல இந்த ஜெனரேஷனுடைய கடைசி கல்யாணம் கொண்டாட்டம் இல்லாம இருக்குமா? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம அர்ஜுன் கல்யாணம் பிக்ஸ் ஆனதுல இருந்து பொம்பளைங்களை விட இந்த ஆம்பளைங்க தான் குதியா குதிக்கிறாங்க. சாஸ்திரம், சம்பிரதாயம், பூஜை, புனஸ்காரம்னு நம்மளை விட இவங்க தான் 4 அடி முன்னாடி இருக்காங்க. ஆமா அத்தை, நாமளும் இப்போ நிம்மதியா இருக்கலாம். இவங்களே ஆரத்தியை எடுத்துட்டு கிரக பிரவேசத்தை பண்ணட்டுமே. பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துகிட்டு இருக்காங்க. வந்துட்டாங்களா? அம்மா, ஆர்த்தி தட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கங்க, இப்ப வந்துருவாங்க. ஹேமா இல்லன்னு இவனே டபுள் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பையனையும் மருமகளையும் வரவேற்கிறதுக்கு எவ்வளவு அவசரமா இருக்கான் பாரு. சரி சரி, வாங்க. கர்ணா, எல்லாம் ரெடி தானே? சரி வாங்கலாம். வாமா வா. நாகராணி, இத்தனை வருஷமா உன்னை சம்ஹாரம் பண்றதுக்காக பல தவங்களை பண்ணி சித்திகளை அடைஞ்சேன். ஆனா இன்னைக்கு உன்னை நிராதரவாக்கி சம்ஹாரம் பண்ணி உன் கதைய முடிச்சிட்டேன். பாரு கானிஷ்கா, நெருப்பு எப்படி ஜெகஜோதியா எரியுதுன்னு. இந்நேரம்
அதிருப்தியோட இருக்கிற அந்த நாகராணியோட ஆத்மா துடிச்சுக்கிட்டு இருக்கும். இல்ல பாபா, இந்த நெருப்பு ஜுவால எனக்கு வேற எதையோ அறிகுறி காட்டுது. என்ன சொல்ற? எனக்கு அந்த நாகராணியோட சாவு மேலேயே சந்தேகமாயிருக்கு பாபா. அப்படின்னு என்னுடைய உள் மனசு எனக்கு சொல்லுது. கணேஷ்கா, நீ என்ன பேசுறன்னு யோசிச்சு தான் பேசுறியா? நானே என் கையால ஈட்டியால அந்த நாகராணிய குத்தி கொன்னேன். எனக்கு உன் சக்தி மேலேயே சந்தேகமா இருக்கு. என்னாச்சு? அந்த நாகராணி செத்ததை நீ பாத்தியே, மறந்துட்டியா? நிச்சயமா இல்ல பாபா. ஆனா எனக்கு என்னவோ அவ செத்தது சந்தேகமாவே இருக்கு. கணேஷ்கா, கண்ணுக்கு எதிராக நடந்த அந்த மரணத்தை நீ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? உன் முட்டாள்தனமான சந்தேகத்தை தூக்கி எறி. பார், அந்த நாகராணியோட மரணத்துக்கு நான் இப்ப திதி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதிருப்தியா அலையிற அந்த ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும்னா நான் இப்ப பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன இது? என்ன இதெல்லாம்? என்ன நடக்குது இங்க? நான் தான் அப்பவே சொன்னேனே பாபா, அந்த நாகராணி இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. அப்படின்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு கொன்னதை யாருன்னு நினைக்கிற கணேஷ்கா? அதுவும் எனக்கு தெரியல பாபா. ஆனா என் சக்திக்கும் அறிவுக்கும் தெரிஞ்சது ஒண்ணுதான், அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. கணேஷ்கா, அப்படின்னா அந்த நாகராணி எங்க? எங்க எங்க அந்த நாகராணி?
ஏ அர்ஜுன், கொஞ்சம் இந்த பக்கமும் பாருடா, கழுத்து சுளுக்கிடுச்சுன்னா கஷ்டம். ஆமாமா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல நாமளும் இருக்குன்னு அர்ஜுனுக்கு ஞாபகப்படுத்தி தான் ஆகணும் போல இருக்கு. அப்படிதானே? அமிர்தா, வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி பொண்டாட்டி புருஷனோட பேரை சொல்லணும். அது வரைக்கும் நோ என்ட்ரி. ஆமாமா, புருஷன் பேரை சொல்லியே தீரணும், இல்லன்னா வீட்டுக்குள்ள வரவிட மாட்டோமே. அப்பப்பா, வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே என் பொண்டாட்டியை கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அவங்க ரொம்ப வெக்கப்படுவாங்க. நான் வேணா அவங்க பேரை சொல்லவா? அவங்க பேரு மிஸ் மாயம்மா. ஓ, இல்ல, அது நான் வச்ச பேரு. அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு அமிர்தா. அப்பா மகனே, இவங்க எல்லாம் கேள்வி கேட்கறது உன்னை இல்ல, அமிர்தாவை. ஆமா அர்ஜுன், ஏண்டா லேடிஸ் ஃபர்ஸ்ட்ங்கறத மறந்தே போயிட்டியா? இந்த காலத்துல பொண்டாட்டி கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்படி இல்லனா அம்மா புள்ளன்னு உனக்கு பட்டம் கட்டிடுவாங்க, அதுவும் ஃப்ரீயாவே. எங்க அமிர்தா, பரவாயில்ல சொல்லுங்க, இல்லனா நாம நாள் புற இங்கே நிக்க வேண்டியது. என் புருஷனோட பேரு அர்ஜுன். பாத்தீங்களா என் பேருக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு? அமிர்தா, வலது காலால அதை தட்டி விட்டுட்டு வலது கால எடுத்து வச்சு வாமா. இதை தட்டி விடுறதில்ல, உங்க மொத்த குடும்பத்தையும் என் காலடிக்கு கொண்டு வந்து உங்க எல்லாரையும் எட்டி ஒதுக்க வந்திருக்கேன். எனக்கு இது கிரகப்பிரவேச சம்பிரதாயம் நினைச்சீங்களா இல்ல ஃபுட்பால் மேட்ச் நினைச்சீங்களா? மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியல, அதான் ஏதோ ஞாபகத்துல ஜோர தட்டி விட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டுமா. பாரு, வீடு மொத்தம் அரிசியா நிறைஞ்சிருக்கு பாத்தியா? அதாவது இந்த வீட்டுல சந்தோஷம் நிம்மதியும் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம்.
அமிர்தா ஸ்மார்ட் அண்ட் பவர்ஃபுல் அர்ஜுனுடைய பொண்டாட்டியாச்சே, அதனாலதான் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே அவளுடைய பவரை காட்டிட்டா இல்லையாமா? என் அப்பாவையும் அம்மாவையும் கொன்னு சுயநலத்தோட வாழ்ற குற்றவாளிங்க நீங்க. என் சக்தி என் பலம் என்னங்கறத நீங்க கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பீங்க. அமிர்தா, வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா. என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது இங்க? ரொம்ப தப்பு, மிகப்பெரிய தப்பு. கனிஷ்கா, என்னாச்சு பாபா? அந்த நாகராணிக்கு திருமணம் ஆயிடுச்சு கனிஷ்கா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு தம் புருஷன் வீட்டுல கிரக பிரவேசத்தையும் பண்ணிட்டா. எப்படி பாபா? அவ யாருன்னு தெரிஞ்சுதா? அவளுடைய முகம் தெரிஞ்சுதா? இல்ல கனிஷ்கா, அதுதான் தெரிய மாட்டேங்குது. அவ நமக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ரட்ச கவசத்தை போட்டிருக்கா. ஆனா அந்த நாகராணி எங்க இருக்கா? யார கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அவளுடைய எண்ணம் தான் என்ன? எதுக்காக கல்யாணம் பண்ணிருக்கா? எல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கு கனிஷ்கா. எங்களுடைய நாகர்லோகத்துல இருக்கிறவங்களுடைய விளையாட்டை இப்படிதான் இருக்கும் பாபா. எதையும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். ரகசியத்தை காப்பாத்துறதுல எங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல. ஆனா நானும் அதே உலகத்தை சேர்ந்தவன் தானே. நானும் யாருக்குமே குறைஞ்சவன் இல்ல. ஒரு புது யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு பாபா. இதுக்கு மேல கண்டிப்பா நமக்கு தோல்வி கிடையாது. இது நாகமணிக்காக நடக்கிற போராட்டம். இந்த போராட்டத்துல எதிரி நமக்கு எந்த விதமான சவாலை கொடுத்தாலும் எதிர்த்து போராடணும். இனி என்ன பண்ணணுமோ அத நானே செய்யறேன். அடுத்து உன்னோட திட்டம் என்னங்கறத நீ யோசிச்சு சொல்லு. சரிங்க பாபா. ஜெய் தக்ஷகா. என்னுடைய அடுத்த கூறி அந்த விஷ்ணு. விஷ்ணு, நாகமணி உங்ககிட்ட இருக்குன்னு அகம்பாவத்துல இருக்கியா? எப்படியாவது உங்ககிட்ட இருந்த அந்த நாகமணியை நான் பறிச்சே தீருவேன். அந்த நாகராணிக்கே தெரியாம எடுக்கிறேன். ஆனா என்னோட முயற்சி எதுவுமே பலன் கொடுக்க மாட்டேங்குது. அன்னைக்கு என் கையால சத்தது நாகராணி இல்லையா? அவ கண்டிப்பா மனுஷியும் கிடையாது. அப்படின்னா யாரு? 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 சேஷா, உன்னை சாகடிச்சவங்க, நாகமணியை திருடி கொண்டு வந்தவங்க
எங்க அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ணவங்க எல்லாரும் ஒரே இடத்துல ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்க சேஷா. எதிரியுடைய கோட்டைக்கு நான் இப்ப வந்து சேர்ந்துட்டேன். இப்ப என்ன ஆனாலும் பழி தீர்த்துக்க ஒவ்வொரு அடியையும் நான் பார்த்து எடுத்து வச்சாகணும். விட மாட்டேன் சேஷா. உன்னுடைய சாவுக்கு காரணமானவங்கள நிச்சயமா சும்மா விட மாட்டேன். எனக்கு நல்லது நடக்கணும்னு அநியாயமா நீ உன்னுடைய வாழ்க்கைய பலி கொடுத்துட்டியே. உன்னுடைய மரணம் வீணாகிறதுக்கு நான் விட மாட்டேன். இது இந்த நாகராணி சபதம்.